அனைவருக்கும் வணக்கம். நான் மலர்விழி. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா புதினா துவையல் செய்ய போறோம். புதினா துவையல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேன் சூடான உடனே 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே பொடிசா நறுக்கிய இஞ்சி, பூண்டு, 4 பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் புளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதே பேன்லேயே 1/2 கப் கறிவேப்பிலையும் 1 கப் புதினா சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின அப்புறம் 1/2 கப் கொத்தமல்லி சேர்த்து கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, தேங்காய், புளி எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அது கூடவே இப்போ வதக்கி வச்சிருக்கிற புதினாவையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடான உடனே கடுகை பொரிய விட்டு கடுகு பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலையை போட்டு பொரிய விட்டு அரைச்ச புதினா துவையலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதில் கறிவேப்பிலையும் சேர்க்கறதால தலைமுடிக்கு ரொம்ப நல்லது. இதை வாரத்தில் 2 முறையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும்.